நம்ம பார்த்தா கல்யாணம் முடிஞ்சுதுங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோடு அப்படியே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடைக்கானலில் ஒரு 7-8 வருஷம் ஆகுது நம்ம கொடைக்கானல் வந்து சுற்றுலா சுற்றி. ஸோ நம்ம கல்யாணம் முடிஞ்சு நம்ம கல்யாணத்துக்கு வந்த மாதிரியும் சுற்றி பார்க்குறதுக்கு வந்த மாதிரியும் வந்தோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. கொடைக்கானல் எல்லாமே ஓரளவுக்கு சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய இடம் சுற்றி பார்க்கணும் ஆசை தான். குணா குகை அந்த இடம், பேல்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இடம்லாம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு சொல்ல தெரியல. இடம்லாம் சூப்பராக இருந்துச்சு. பனி அப்படியே எப்படி இறங்குது சூப்பராக, அதெல்லாம் நேச்சராக பார்க்கலாம். அவ்வளோ அழகாக ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி இடம்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பராக கொடுத்து வச்சுருக்கணுங்க. செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் அந்த இடம்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் மழை நிறையா வந்துருச்சு. அந்த மழை வந்ததுனால சில இடங்கள்லாம் நம்மளால் சுற்றி பார்க்க முடியல. வருத்தமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக அந்த இருக்கிற இடமும் நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா ஜாலியாக நம்ம குடும்பத்தோட ஃபேமிலியோடு தான் போயிருந்தோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஏன்னா நமக்கு தான் கொடைக்கானல் போயிட்டு வர வழியில் சேரலை, வாமிட்டு தான். நான் வாந்தி எடுக்கிறேன், என் சின்ன பொண்ணு, எங்கள் மாமியார் எல்லோரும் சேர்ந்து மாற்றி வாந்தி எடுத்துகிட்ருக்குறேன். அவங்களாம் ஒரு டைமாவது எடுத்தாங்க, நான் 2 டைம் வாந்தி எடுத்துகிட்டு. ஸோ போகும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்தா ஏன்டா போனேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு 8-9 வருஷமே ஆகும்னு நினைக்கிறேன். அதே திருப்பி போகிறேன். இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது எனக்கு. அந்த ட்ராவல்ஸு ஊட்டி கூட போயிருந்தேன். எனக்கு அதை பொறுத்து எதுவுமே தெரியல. ரொம்ப டயர்டாக அப்படி அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஆனால் கொடைக்கானல் போயிட்டு வந்தால் மட்டும்தான் ஏறும்போது கூட தெரியலைங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கும் வரல. ஆனால் இறங்கும்போது மட்டும்தாங்க, அப்போ ஏறினது தான் இறங்குற வரையுமே இந்த மயக்கம் கிறுகிறுப்பு ஒரு கொமட்டல், ஐயோ எப்படா வீடு போகணும், ஏண்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ கடவுளே, இப்போ அடுத்தடியும் போகணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக போகணும். ஏன்னா சுற்றி பார்க்குறதும் ஜாலியாக சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் எப்போ போங்கிறது தெரில. இதுவே இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. கல்யாணம் அப்படிங்கிறதுனால அதையும் பார்த்த மாதிரியும் சரி அப்படியே பசங்களையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை. அவங்களாம் சின்ன வயசில் ஒரு சின்ன பாப்பா வந்து ஒரு 4 வயசு இருக்கும். அந்த வயசில் நம்ம கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணால் தான் அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகவே இல்லையா. அவங்களுக்கு இப்போ விவரம் தெரிஞ்சு இந்த டைம் தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறோம். ஸோ அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய்.